ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு God who keeps covenant, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற கர்த்தர். 2 சாமுவேலின் புத்தகம் 19வது அதிகாரம் 14-15வது வசனம். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இறங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ராஜா திரும்ப வருகிறதுக்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். வேதாகம வரலாற்றிலே முதல் முறையாக 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த தாவீது ராஜா. 1 சாமுவேலின் புத்தகம் 16-13 அவர்கள் சகோதர நடுவிலே சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணினார். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே யூதாவின் மனுஷர் தாவீதை யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே இஸ்ரவேலின் மூப்பர் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தேவன் இந்த தாவீதை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவர் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவரோடு கூட அவர் உடன்படிக்கையும் பண்ணினார். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பற்றிருக்கும், உன் ராஜாஸ்தானம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று தேவன் தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அருமையானவர்களே, தாவீதோடு தேவன் இப்படிப்பட்ட நல்ல உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினார். காரணம், இந்த தாவீதின் குடும்பத்திலே கிறிஸ்துவாகிய மேசியா அவருடைய சிங்காசனத்திலே வந்து உட்கார்ந்து இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம், திட்டம். ஆகவே தாவீதோடு பண்ணின இந்த உடன்படிக்கையை அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீதின் மகன் அப்சலோம் தன்னை ராஜாவாக அறிவித்துக் கொண்டதினால் தாவீது இப்போது சிங்காசனத்தை விட்டு அவர் மக்னாயிம் என்ற இடத்துக்கு அவர் இப்போது ஓடி போனார். அங்கே எப்ராயிம் காட்டு பகுதியிலே அவர் அங்கே மறைந்து வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். சிங்காசனத்தை விட்டு அவர் போனாலும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த உடன்படிக்கை, தாவீதோடு தேவன் பண்ணின அந்த உடன்படிக்கையானது உண்மையானது என்பதை கர்த்தர் நிரூபிக்க விரும்பினார். தாவீது இப்போது சிங்காசனத்தை இழந்தவராய் நிற்கிறார். நாம் நினைக்கலாம், கர்த்தர் இந்த தாவீதோடு பண்ணின உடன்படிக்கைக்கு என்ன அர்த்தம்? அவர் சிங்காசனத்தை இழந்து விட்டாரு, இனி அதிலே அவர் எப்படி ஆட்சி செய்வார் என்பதெல்லாம் கேள்விகள் நமக்குள்ள வரலாம். ஆனால் கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் இரக்கமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே உங்களையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து ரட்சித்து புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை சபையிலே சேர்த்திருக்கிறார். ஆகவே புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். ஆகவே இதிலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புறஜாதியன் என்றும் இல்லாமல், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதுதான் அந்த புது உடன்படிக்கை. ஆகவே இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் இந்த புது உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினாரே, அவருடைய பிள்ளை தானே, ஏன் இவருக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், பாடுகள் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். இந்த உலகம் நமக்கு சாதகமானது அல்ல. இந்த உலகம் நமக்கு அது தகுதி, நமக்கு இந்த உலகம் நமக்கு எப்போது எதிர்த்து நிற்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு அநேக பாடு, துன்பங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் அவர் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 16:11 இயேசுவானவர்
ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த உலகம் முழுவதிலும் இயேசுவானவர் தம்முடைய திருச்சபையை கட்டி வருகிறார். அவர் அந்த திருச்சபையை ஒருவனால் அதை இடித்து விட முடியாது, அழித்து விட முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே பிசாசின் தந்திரங்களோ, மனிதனுடைய சூழ்ச்சிகளோ, அதிகாரிகளோ, அரசியல் தலைவர்களோ, தத்துவ ஞானிகளோ, அல்லது இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய பெரிய ஆட்சியாளர்களோ சபையை ஒன்றும் செய்ய முடியாது, அருமையானவர்களே. ஆகவே கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கும் சபையை கட்டி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீது அப்சலோமுக்கு விலகி அவர் ஓடினார். சரி, தன் மகன் தானே, அவனே ஆட்சி செய்யட்டும் என்று சொல்லி அவர் விட்டு விலகி அவர் தூரமாய் போனார். ஆனால் இந்த அப்சலோமோ அவன் தன்னை ராஜாவாக அவன் சொல்லிக் கொண்டாலும் நீண்ட நாளைக்கு அவனால் ஆட்சி செய்ய முடியவில்லை. கொஞ்ச காலம் கூட அவனால் ஆட்சி செய்ய முடியவில்லை. இப்போது அவனுக்கு ஆலோசனைக்காரனா இருந்த அகிதோப்பலும் மரித்து போனான். ஆகவே இப்போது தாவீதை தன் தகப்பனே அவன் கொலை செய்ய படைகளை திரட்டி இப்பொழுது அவன் கீலேயாத் என்ற பகுதிக்கு அவன் படையெடுத்து வருகிறான். தாவீது அவர் ஞானமாக அவர் ஆட்களை பிரித்து யோவாபிடத்திலும் அபிசாயிடத்திலும் அவர்களை ஒப்புவித்து, நீங்கள் நானும் உங்களோடு கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்று அவர் சொன்ன பொழுது ஜனங்கள் சொல்லுகிறார்கள், 2 சாமுவேல் 18:3 ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள், எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார்கள். பாருங்கள், தாவீதின் ஜனங்கள் தாவீதின் மேல் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாய் இருந்தார்கள். தாவீதை அமர வைத்து நாங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவுக்காக வேலை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அருமையானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் போய் சகல ஜனங்களையும் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பெரிய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வேலை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்கள், ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவன் முதலாவது அவன் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தான். நான் போகிறேன், என்னை அனுப்பும் என்று சொன்னான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக ஒரு நாள் பகுதி நேரமாகவோ அல்லது முழு நேரமாகவோ அல்லது குறைந்தது 1 மணி நேரமாகவோ நம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், தாவீது விலகி நமக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி அவர் ஒதுங்கி போனாலும் அப்சலோம் பின்னாலேயே அவன் துரத்தி கொண்டு வருகிறான். காரணம் என்னன்னா, அப்சலோம் தன்னை ராஜாவாக அறிவித்துக் கொண்டது அது தேவனுடைய சித்தம் அல்ல, அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது தாவீதோடு தேவன் பண்ணின உடன்படிக்கைக்கு எதிரான காரியம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார். பார்வோனால சும்மா இருக்க முடியவில்லை. மீண்டுமாக அவன் இஸ்ரவேலரை துரத்து கொண்டே வருகிறான். எகிப்தில் பார்வோன் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தான், தன் மகனை இழந்தான். ஆனாலும் அவனுக்குள்ள இஸ்ரவேலரை எப்படியாவது அவர்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று மிக தீவிரத்தோடு வந்தான். பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர்கள் செங்கடலிலே அவர்கள் கவிழ்க்கப்பட்டு போனார்கள், எல்லாரும் மரித்து போனார்கள். இப்போது அப்சலோமும் அதே போல அவன் பின்தொடர்ந்து வருகிறான்.
நடந்தது என்ன பாருங்கள். 2 சாமுவேல் 18:6 வசனத்துல எப்பிராயீம் காட்டிலே யுத்தம் நடந்தது. தாவீதினுடைய சேவகருக்கு முன்பாக அப்சலோமின் சேவகர்கள் 20,000 பேர் அவர்கள் சங்காரம் பண்ணப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை, இழப்பை இந்த அப்சலோம் சந்தித்தான். இப்போது அவன் பயந்து ஓடுகிறான். கோவேறு கழுத்தின் மேல் ஏறி அந்த தாவீதின் சேவகருக்கு முன்பாக அவன் எதிர்த்து நிற்க முடியாமல் அவன் ஓடுகிறான். ஓடுகிற வழியிலே அவனுடைய தலைமுடி கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டது. அவர்கள் அவனுடைய தலைமுடி எடை 200 சேக்கல், அப்படி என்றால் 2.3 கிலோகிராம். ஒவ்வொரு வருடமும் அவன் மொட்டை அடித்துக் கொள்வான். அவ்வளவு முடி அவனுக்குள் இருந்தது. ஒரு பழுதொன்று இல்லாது இருந்தான் என்று வசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன் தகப்பனையே எதிர்த்து அவன் போரிடும் பொழுது இப்போது அவனுடைய வாழ்க்கை நிர்பந்தமாக வாழ்க்கையாகிவிட்டது. அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் போன கோவேறு கழுதை அவன் விட்டு போய்விட்டது. யோவாபுக்கு இந்த செய்தி வருகிறது. இந்த அப்சலோம் இப்படி கர்வாலி மரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவனால் தப்பிக்க முடியவில்லை. எவ்வளவு முயற்சி செய்து பார்க்கிறான், தப்பிக்க முடியவில்லை. அப்போது யோவாப் அவன் தன்னிடத்தில் இருந்த 3 வல்லைங்களை கொண்டு போய் அவன் மார்பிலே குத்தி அவனை அடித்து போட்டு போட்டான். பெரிய கற்குவிலை அடித்து அவன் மேலே குவித்து விட்டான். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. நமக்கு விரோதமான சத்துரு. அவன் தான் வெட்டின குடியில தானே விழுவான் என்று வசனம் சொல்றான். சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் எழுந்த மகன் இப்படி அநியாயமாய் மரித்து போனான். யோவாப் கூஷி என்கிற தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, நீ போய் அதை தாவீதுக்கு அறிவி என்று சொன்ன பொழுது, தாவீது ஒளிமுக வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது என்று அறியும்படி அவர் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே கூஷி வேகமாய் ஓடி வந்து அவன் வணங்கி தாவீதிடத்துல சொல்கிறான், ஐயா, உங்க மகனுக்கு நடந்தது நம்முடைய சத்துருக்களுக்கு கூட நடக்கக்கூடாத ஒன்று என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது தாவீது தன் மகன் இறந்து போனதை கேட்ட உடனே அவன் மிகுந்த கண்ணீரோடு சத்தமிட்டு அழுதான். என் மகனே அப்சலோமே, உனக்கு பதில் நான் மரித்திருந்தால் நலமாய் இருக்கும் என்று கண்ணீரோடு அழுதான். பாருங்கள், இது எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு விளைவாகும். தாவீது அழ காரணம், இது என்னுடைய தவறினால் வந்த விளைவுகள் தான் என்று சொல்லி அவன் மிகுந்த அழுகையோடு கண்ணீரோடு அழுதான் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நாம் நம்பியிருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்போது தாவீது அழுகையெல்லாம் முடித்து அவன் ஒளிமுக வாசல்ல வெளியே வந்து உட்கார்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்க்க வருகிறார்கள். வந்து ஜனங்கள் எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது, தாவீது யுத்தத்திலே ஜெயித்து விட்டார். மீண்டுமாக அவரை எருசலேமுக்கு திரும்ப வரும்படி அழைப்பு கொடுங்கள் என்று சொன்ன பொழுது யூதா மனுஷர் முதலாவது ஓடி வருகிறார்கள். இப்பொழுது எருசலேமிலிருந்து அவர் தாவீது வரும்பொழுது அநேக நபர்களை அவர் சந்தித்தது போல இப்போது எருசலேமுக்கு போகும் வழியில 3 நபர்களை அவர் சந்திக்கிறார். முதலாவது நபர் சிமேயி. 2 சாமுவேல் 19:16 முதல் 23 வசனங்கள் வரை. சிமேயி தாவீதை இரத்த பிரியன் என்று தூஷித்த ஒரு மனிதன். கற்களை எறிந்து மண்ணை வாரி தூக்கினவர். அவன் எப்ராயிமிலிருந்து 1000 பேரை கூட்டிக் கொண்டு சவுலுடைய வேலைக்காரனான சீபாவையும் கூட்டிக் கொண்டு அவன் தாவீதுக்கு முன்பாக தீவிரித்து வந்தான் என்று வசனம் சொல்கிறது. காரணம், சிமேயி நினைத்தான், தாவீது இதோடு தொலைந்து போனான், இனி அவன் மறுபடியும் ராஜாவாக ஆக முடியாது என்று நினைத்து அவன் தூஷித்தான். ஆனால் இப்பொழுது அவன் ஜெயித்து யுத்தத்திலே வெற்றி பெற்று மீண்டுமாக அவன் அரியணையிலே உட்கார வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் யோர்தானை கடப்பதற்கு முன்பாக ஓடி வந்து அவருடைய பாதத்திலே பணிந்து விழுகிறான். பாருங்கள், நம்மளை தூஷித்தவர்கள் ஒரு நாளிலே வெட்கப்பட்டு போவார்கள்.
தாவீதை தூஷித்த இந்த சிமேயி வெட்கப்பட்டு போனார். அவர் ஓடி வந்து தாவீதின் காலை பிடித்துக் கொண்டு சொல்கிறார், 18 வசனங்கள் முடிய, என் ஆண்டவனே, என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் தமது மனதிலே வைக்காமலும் இருப்பாராக என்று கெஞ்சினார். நான் செய்தது மன்னித்து விடும் என்று கெஞ்சினார். அப்போது தாவீது மிகுந்த மன உருக்கத்தோடு சிமையை பார்த்து சொன்னார், 23வது வசனத்திலே, நீ சாவதில்லை என்று ஆணையிட்டார். அதுக்கு காரணம், தாவீதினுடைய அரசாங்கத்திலே, தாவீதினுடைய ஆட்சியிலே அவன் ஒரு குடிமகனாக இருக்கிறான். அவன் ஒரு பிரஜை, அவன் ஒரு நாட்டு பிரஜை. ஆகவே தாவீது அவன் மேலே மிகுந்த இறக்கம் கொண்டான். ஆனால் யோவாபுனுடைய தம்பி ஆனால் அபிசாய் அவன் சாக வேண்டும், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தூசித்தானே என்று சொல்லி அவன் பட்டயத்தை உருவுகிறான். தாவீது சொன்னார், செருயாயின் குமாரர்களே, இன்றைக்குத்தான் நான் இஸ்ரவேலிலே ராஜாவானேன் என்று எனக்கு தெரியும் என்று சொல்கிறேன். அதுக்கு காரணம், ஒரு ராஜா தன் மக்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார், அழிக்கக்கூடியவராக இல்லை என்பதை இந்த அபிசாய்க்கு தாவீது கற்றுக் கொடுத்தார். ஆகவே அரசாங்கத்தினுடைய அந்த டிப்ளமேசியை புரிந்து கொள்ள முடியாதவன், இரக்கமில்லாதவன், எப்பொழுதும் அக்கறையற்ற ஒரு மனிதனாகவே இந்த அபிசாயும் யோவாபும் நடந்து கொண்டார்கள். முன்பு அவன் சிமையை கொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது, அவன் தூசிக்கட்டும், கர்த்தர் அவனை என்னை தூசிக்கும்படி அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னான். இன்றைக்கு நான் இஸ்ரவேலிலே ராஜாவாக இருப்பதனால் மக்களை காப்பாற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும் என்று ஆண்டவர் நமக்கு ஜெபத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மன்னியுங்கள், அப்போது உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தாவீது மிகுந்த இரக்கம் உள்ளவராக சிமையை மன்னித்தார். தாவீது சிமையை மன்னித்ததினால் அவருக்கு நல் மதிப்பும் ஒரு உறவும் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் நீங்களும் மன்னியுங்கள், மற்றவரிடத்தில் நன்மதிப்பையும் நல்லுறவையும் பெற்றுக் கொள்வீர்கள். இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம், மேவிபோசேத். 24 முதல் 30 வசனங்கள் வரைக்கும். இந்த மேவிபோசேத் யோனதானுடைய மகன். இவனுக்கு 2 கால்களும் முடமானவன், ஒரு மாற்றுத்திறனாளி. தாவீது அவர் அப்சலோமுக்கு பயந்து அவர் எருசலேமை விட்டு போனார் என்று கேள்விப்பட்ட போது அவன் தன் வேலைக்காரனான சீபாவிடத்தில் கெஞ்சுகிறான், எனக்கு கழுதின் மேல் சேனை வைத்து கொடு, நான் உடனடியாக ராஜாவை பார்க்க வேண்டும், நான் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கெஞ்சின போது சீபா என்பவன் மறுத்து விட்டான். சீபா தாவீதிடத்துல வந்து பொய் சொன்னான். எங்கே மேவிபோசேத் என்று கேட்டபோது சீபா ஒரு பொய்யை சொன்னான். இன்று இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை என் தகப்பன் வீட்டார் வசமாய் திரும்ப பண்ணுவார், தேவன் திரும்ப பண்ணுவார் என்று பொய்யான ஒரு வீண் பழியை அவன் மீது சுமத்தினான் என்பதை பார்க்கிறோம். அப்படி போக முடியாத இந்த மேவிபோசேத் ஒரு தகப்பனுக்காக துக்கம் கொண்டாடுவது போல அவன் சவரம் பண்ணி கொள்ளாமலும் தன் வஸ்திரத்தை அவன் மாற்றாமலும் மிகுந்த அலங்கோலமாக அனுதினமும் தாவீதுக்காக அழுது துக்கப்பட்டு கொண்டிருந்தான். பாருங்கள், ஒரு பக்கத்திலே தன்னுடைய சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமாக எழுந்தினார். ஆனால் யோனதானுடைய மகனும் தாவீதுக்காக மிகவும் அவன் அழுது அவன் வேதனைப்பட்டான் என்பதை பார்க்கும். அருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் கூட பிறந்தவர்கள் உங்களை வெறுக்கலாம், உங்களை பகைக்கலாம், உங்களை தூஷிக்கலாம். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உங்கள் மேல் இரக்கம் உள்ள, அக்கறை உள்ள மக்களை கர்த்தர் தேவன் வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த மேவிபோசேத் இப்படிப்பட்ட அலங்கோலமான
ஒரு மனிதனாக தாவீதுக்கு முன்பாக வந்து நிற்கிறார். மேவிபோசேத்தை பார்த்து தாவீது கேட்கிறார், நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், என் வேலைக்காரன் சீபா என் மீன் வீண் பழியை சுமத்தி என்னை ஏமாற்றி விட்டான், என்னை மோசம் போக்கினான் என்று சொன்னான். தாவீது அதை நம்ப காரணம் என்ன? மேவிபோசேத்தின் கூற்றை நம்ப காரணம் அவனுடைய அனுகூலமான, அவருடைய உண்மையான துக்கம், ஒரு நன்றியுள்ள உணர்வு இந்த மேவிபோசேத்துக்கு இருப்பதை பார்க்க. காரணம், மேவிபோசேத்து தன்னை தாழ்த்துகிறார் தாவீதுக்கு முன்பாக. அவர் சொல்கிறார் 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சவுலின் வீட்டார் நாங்கள் யாவரும் சாவுக்கு தகுதியானவர்கள், ஆனாலும் நீர் எனக்கு இரக்கம் காட்டி உம்மோடு கூட பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு இரக்கத்தை நீர் எங்களுக்கு காண்பித்தீர். ஆகவே நான் உமக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன் என்று அவர் அறிக்கை செய்ததை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறது. நம்மை தேடி வந்து நமக்காக சிறுவிலே நம் அக்கிரமங்கள் பாவங்களை சுமந்து நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மை மன்னித்து மீட்ட நம்முடைய இரட்சகருக்கு நாம் எப்போது நன்றி உள்ளவர்களாக அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே மேவிபோசேத்தை போன்ற ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், மேவிபோசேத்தின் பதில் தாவீதுக்கு திருப்தியானதினால் அவர் சொல்கிறார், நீயும் இந்த சீபாவும் உங்கள் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவனும், மேவிபோசேத் சொல்கிறான், இல்லை இல்லை, அவனே அதை வைத்துக் கொள்ளட்டும், உம்மோடு கூட இருக்கிற அந்த பாக்கியமே எனக்கு போதும் என்று சொல்கிறேன். அருமையானுள்ள, இன்றைக்கு மேவிபோசேத்தை போன்ற ஒரு நல்ல சுபாவம் நமக்குள்ள வர வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு சொத்துகள் ஆஸ்திகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இயேசுவோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அவர் வரும்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே காணப்பட்டு நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்துக்காக நாம் எப்போதும் வாஞ்சிக்க வேண்டும். இந்த உலகத்தை வெறுக்கிற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுதுதான் தாவீதுக்கு புரிய வருகிறது. அன்றைக்கு மேவிபோசேத்தை குறித்து வீண்பழி சொன்ன, பொய் சொன்னான் சீபா என்பதை அவர் தாவீது அறிந்தார். காரணம், அன்றைக்கு சீபா சொன்ன வார்த்தையை தாவீது நம்பினதுனாலே அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் நான் உனக்கு தருகிறேன் என்று அவசரப்பட்டு விட்டார். ஆனால் இன்றைக்கு தான் அவர் புரிய வருகிறது, சீபா தன்னை ஏமாற்றி விட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அவசரப்பட வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில எதையும் நாம் நிதானமாக செய்ய வேண்டும். ஆகவே ஒருதலை பட்சமாக ஒருவருடைய கருத்தை மட்டும் கேட்டு நாம் மற்றவர்களை தவறாக நாம் எண்ணிவிடக் கூடாது. நாம் அதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். மூன்றாவது ஒரு மனிதனை பார்க்கிறோம், பர்சில்லா. 31 முதல் 40 வசனங்கள் வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது பர்சில்லாவை குறித்து பார்க்கிறோம். இந்த பர்சில்லா தாவீதுக்கு மிகவும் உதவி செய்த ஒரு மனிதன். அவர் ஏறக்குறைய 80 வயது உள்ளவர். இவர் கீலேயாத்திலே மிகப்பெரிய ஒரு லேண்ட் ஓனர், ஐஸ்வர்யவான். அவருடைய நிலத்திலே நல்ல விளைச்சல்கள் உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு, அவருக்கு நல்ல வசதியான இடம் உண்டு, பொருட்கள் உண்டு. தாவீது இப்போது அப்சலோமுக்கு பயந்து இந்த எப்ராயிம் காட்டுக்குள் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், 2 சாமுவேல் 17 27 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். பர்சில்லா தாவீதுக்கும் அவனோடு கூட இருந்த போர் வீரர்களுக்கும் தேவையான அத்தனை தேவைகளின் உதவிகளையும் செய்தார். குறிப்பாக அந்த காட்டிலே அவர்களுக்கு தேவையான உணவு, உடைகள், தங்க இடம், தண்ணீர், எந்த வசதியும் இல்லை. ஆனால் இந்த பர்சில்லாவை பாருங்கள், மெத்தைகள், கலங்கள், மண்பாண்டங்கள், கோதுமை, வார்கோதுமை, மாவு, வறுத்த பயிறு, வறுத்த சிறுபயிறு, தேன், வெண்ணெய், ஆடுகள், பால் கட்டி, அத்தனையும் கொண்டு போய் கொடுத்தார். பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் பசியோடு இருந்த, விடாய்த்து போயிருந்த அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தரும்படிக்கு
இத்தனையும் பர்சில்லா கொண்டு போய் கொடுத்த பொழுது தாவீதும் அவருடைய சேவகரும் அதை சாப்பிட்டு இளைப்பாறினார்கள் என்ற வசனம். ஆம் அருமையானுள்ளே, சொந்த மகனே தன்னை விரட்டி வந்தாலும் உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர்களை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார். அதுபோல உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக மக்கள் எழும்பலாம், ஆனால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நம்முடைய பரமபிதாவானவர் நம்மை போஷித்து காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தாவீது ஆட்சிக்கு வந்ததும் இப்போது இந்த பர்சில்லா தாவீதை சந்திக்கிறார், வழி அனுப்பி விடுகிறார். அவர்தான் ஒரு எஸ்கட் போல அவர் செயல்படுகிறார். தாவீதை இந்த யோர்தானுடைய கரையிலிருந்து இக்கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்வதற்காக படகை ஆயத்தப்படுத்தினார். அவளுக்கு போவதற்குரிய எல்லா வழியிலும் அவளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்க வீரர்களை அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். அப்போது வழிவிட்டு அனுப்ப வரும்பொழுது தாவீது பர்சில்லாவை அழைக்கிறார். நீயும் என்னுடைய அரசாங்கத்திலே என்னோடு கூட வந்து பணி செய்யும் என்று கூப்பிட்ட பொழுது பர்சில்லா சொல்லிவிட்டார், நான் உன்னை பராமரிக்கிறேன், நான் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் என்று தாவீது சொன்ன பொழுது பர்சில்லா சொல்கிறார், எனக்கு இப்போது 80 வயதாகிறது. நான் இப்பொழுது அரண்மனையிலே உணவுகளை ருசி பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வயது இல்லை. நான் இருந்து விடுகிறேன். எனக்கு பதில் என் மகன் கிங்காமை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்கிறார். உமக்கு நலமானபடி அதை அவனுக்கு செய்யும் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நல்ல மனசு தான் செய்ய முடியாத ஒன்றை தன் மகன் செய்யட்டும் என்று சொல்லி தன் மகனையே தாவீதுக்கு கூட துணையாக அனுப்பி வைக்கிறார். ஊழியத்துக்கு நீங்கள் வாருங்கள், நீங்கள் வராவிட்டால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புங்கள். அருமையாக, ஆகவே கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு வருகிறது. நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படி உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், தாவீது இந்த கிங்காமை அரசவைக்கு கொண்டு போய் அவனை நன்றாக பராமரித்தான். அவனுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து அரசாங்கத்திலே அவனை தன்னோடு கூட வைத்துக் கொண்டார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் மறக்கக்கூடாது. நமக்கு உதவி செய்தவர்களை நாம் எப்போதும் கனம் பண்ண வேண்டும். இப்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீது மிகுந்த வயதாகி இப்போது மரிக்கிற ஒரு தருணாயிலே தன் மகனாகிய சாலமோனை அழைக்கிறார். சாலமோன் இப்போது ராஜாவாக ஆகிவிட்டார். அவரை அழைத்து கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தைகளிலே மிக முக்கியமான ஒன்று, கீலேயத்தனாகிய பர்சில்லாயின் குடும்பத்தாருக்கு தயவு செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள் என்று சொல்லி சாலமோனிடத்துல சொல்கிறேன். அருமையான சாலமோன் அதே போல பர்சில்லாவை உன் குடும்பத்தையும் அவன் பராமரித்தான். அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களுக்கு 12 சீஷர்களுக்கும் அவர் சொன்ன வாக்குறுதி என்னவென்றால், லூக்கா 22, 29, 30, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாய் சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள் என்றார். அவர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்த சீஷர்களை இயேசு மறக்கவில்லை. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். நீங்கள் என் பந்தியில போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் சிங்காசனத்துல இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருங்கள் என்று வாக்குறுதித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் அவர் நாம் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர் மறக்காமல் நமக்கு பலன் தருகிற ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்னென்ன செய்தீர்களோ அவைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தராக இயேசு வரும்பொழுது கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உடைய கிருபையுள்ள நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, தாவீதுக்கு தீமை செய்கிற அநேக மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களை கர்த்தர் நீ கொடுத்திருக்கிறதற்காக நன்றி.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது போல அருமையான வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அவளுக்கு விரோதமான சிமையை போன்ற மக்களை அவர்கள் சந்தித்தாலும் ஆண்டவரே வர்சில்லா மற்றும் மேவி போஷத்து போன்ற நல்ல உறவுகளில் நல்ல நண்பர்களில் தந்து நீர் அவளை உற்சாகப்படுத்தி தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் விசுவாசத்தோடு உம்மை நம்பி வாழ உதவி செய்ய. உமக்காக ஊழியம் செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். நீர் வரும்பொழுது உங்களுடைய நல்ல பலனை நீ கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.